வணக்கம் நண்பர்களே, என்னோட மினிவா பார்க்கலாமா? நேற்று நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமாக காற்றும் வரல, தூக்கமும் வரல. அப்படியே ரூமை 4 ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு எப்படியோ ட்ரை பண்ணிட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்து ஆஃபீஸ் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புனா நண்பர்கள் இன்னைக்கு ஊருக்கு போகிறேன்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. சரி வாங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ரேபிடோ புக் பண்ணிட்டு அப்படியே 3 பேரும் ஆட்டோவை பிடிச்சி ஆஃபீஸ் மாரி ரீச் ஆகிடும். அப்புறம் என்ன அடிக்கிற வெயிலில் எப்படியே ஆஃபீஸில் நடந்து போயிட்டு ஒர்க் ஸ்டேஷன் மாரி ரீச் ஆயிடுச்சு. லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் காஃபி பிரேக் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரி நானும் அவனும் போயிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு திரும்பவுமே வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு 3 நண்பர்கள் கால் பண்ணி வாடா காஃபி குடிக்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி அவனும் கூட போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சு திரும்ப வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மதியம் லஞ்சு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு நானும் நண்பனும் கிளம்பிட்டோம். சரியான வெயில், நானும் அவனும் போயிட்டு பிரியாணியை சாப்பிட்டு திரும்ப வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க்கு எப்பயும் போலதான், நடுவில் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. சரி வாடா ஜூஸ் குடிக்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. சரி நானும் அவனும் போயிட்டு ஒரு லெமன் சோடா வாங்கி குடிச்சிட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க்கை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்குமே கிளம்பிட்டேன். போறதுக்கு முன்னாடி தண்ணியை குடிச்சிட்டு வண்டி வேற இல்லை, பஸ்ஸை பிடிச்சி தான் போனோம். அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி எப்படியோ ரூமுக்குமே ரீச் ஆயிட்டேன். ரூமுக்கு வந்து மொதல் வேலையாக லாகின் பண்ணிட்டு ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் மீட்டிங்ஸ் கால்ஸுமே இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ரூமில் வேற யாருமே இல்லை. சரி இன்னைக்கு தனியாக தான் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹோட்டலில் தேடி போயிட்டு சாப்பிட்டு வந்து அப்படியே டயர்டில் தூங்கிட்டேன். குட் நைட்.